இங்கே இருக்கக்கூடிய சிவன் கைலாயநாதனுக்கு ஒப்பானவர். இந்த இடம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம், கலைகளை கொடுக்கக்கூடிய இடம், அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இடம் எதுனா இந்த இடம் தான். நீர் லிங்கமாக மாறிவிடுகின்றது. அந்த லிங்கம் தான் உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்திலே காணப்படுகின்ற லிங்கம். அம்மையினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் நீரிலே லிங்க வடிவமாக காட்சி கொடுத்தார். அதனால் ஞானபூமி ஞானக்ஷேத்திரம் பேர். சிவன் குருவாக இருந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறார். அம்பாள் 4 சொரூபமாக காட்சி தருகிறார். காலையிலே மகாலட்சுமி, நண்பகலிலே பார்வதி, மாலை பொழுதிலே சரஸ்வதி, இரவு வாராகி. அதனால் அம்பாள் மகாலட்சுமியாக இருக்கும் பொழுது வழிபடும் மூர்த்தி ஆனைக்கா அண்ணல் கைலாயபதி. இதை தவிர திருவாரூர் தியாகராஜர். அதில் திருவாரூர் தியாகராஜரும் உள்ள இருக்கார். யானைக்கு முக்தி கொடுத்தார் சிவபெருமான். சிலந்திக்கு மறுபிறப்பு கொடுத்தார். அவர் பேர் கோட்சங்கன். அவருக்கு முன்பிறப்பு தெரியும். தான் போன பிறவியில் சிலந்தியாக இருந்தோம், இந்த வெள்ளை யானை தான் தொந்தரவு பண்ணிட்டு அப்படிலாம் அவருக்கு தெரியும். அதனால் யானையே புகாதபடிக்கு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். யானை வழிபட்டதுனால இந்த ஊருக்கு ஆனைக்கான பேர், திருவானைக்கான பேர். எல்லாம் வல்ல தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகமாகி ஆனைக்கா அண்ணலாருடைய பொன்னார் திருவடி கமலங்களை பணிந்து குருவருளாலும் திருவருளாலும் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றினை நாம் சிந்திப்போமாக. இந்த ஊர் 4 தலங்களை உள்ளடக்கியது. கூடற் சதுக்கம்னு பேர். கூடல்னா ஒன்று சேர்ற இடம், சதுக்கம்னா 4, சதுரங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. இந்த சிவன் எங்கேருந்து வந்தார்? கைலாயத்திலேருந்து வந்தார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவன் கைலாயநாதனுக்கு ஒப்பானவர். சிலந்தி வழிபட்ட சாமி, யானை வழிபட்ட சாமி. யானை வழிபட்டதுனால இந்த ஊருக்கு ஆனைக்கான பேர், திருவானைக்கான பேர். சிவனுக்கு ஆனைக்கா அண்ணல்னு பேர். அதனால் இந்த யானை வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஊருக்கு திருவானைக்கான பேர். அப்போ திருவானைக்கா யானை வழிபட்ட சிவனும் இந்த லிங்கத்துக்குள்ளே இருக்கிறார். சரி, மிச்சம் 2 என்ன அப்படின்னா, அம்பாள் 4 சொரூபமாக இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி முதல் சொரூபம் மகாலட்சுமி, 2வது சொரூபம் பார்வதி, 3வது சொரூபம் சரஸ்வதி கலைவாணி. இங்கே தான் காலமேகங்கிற நபருக்கு தான் தரித்த தாம்பூலத்தை அவர் வாயிலே உமிழ்ந்து அவரை கவி காலமேகமாக மாற்றிய இடம் தான் இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம். அம்பாள் சரஸ்வதி கலைவாணி தானே, எல்லா கலைகளுக்கும் அதிபதி. இந்த கலைவாணி சன்னதி உள்ள இதே இடத்துல முதல் பிரகாரத்தில் இருக்குது. இந்த மூளைக்கு வாயு மூளைன்னு பேர், வடமேற்கு மூளைன்னு பேர். இந்த வடமேற்கு மூலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இது 2வது பிரகாரம். அதே போல் முதல் பிரகாரத்தில் ஒரு வடமேற்கு மூலை இருக்குது, வாயு மூலை. அந்த மூலையில் தான் சரஸ்வதி இருக்காங்க. சரஸ்வதி வேறு யாரும் இல்லை, சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி தான். அகிலாண்ட நாயகி தான் கலைவாணியாகவும் இருந்து இங்கு காலமேகம்ங்கிற நபருக்கு அவரை கவி காலமேகமாக மாற்றிய இடம். அது இந்த இடம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம், கலைகளை கொடுக்கக்கூடிய இடம். சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பொமையிலா கலைஞானம், இது அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இடம் எதுனா இந்த இடம் தான். இரவு வாராகி மகாலட்சுமியால் உருவாக்கப்பட்ட ஊர் தான் திருவாரூர். கமலாபுரம்னு ஒரு பேர் உண்டு. அதில் அம்பாள் மகாலட்சுமியாக இருக்கும் பொழுது வழிபடும் மூர்த்தி ஆனைக்கா அண்ணல் கைலாயபதி. இதை தவிர திருவாரூர் தியாகராஜர். அதில் திருவாரூர் தியாகராஜரும் உள்ள இருக்கார். 4வது அம்பாள் சரஸ்வதி சொரூபமாகவும் இருக்கான்னு சொன்னேன். பார்வதிங்கிறது தான் நண்பகல் வேலை. எப்போதும் அம்பாள் நண்பகல். இப்போ பார்வதியாக இருக்காங்க. கைலாயத்தில் இருக்கிற பார்வதி தான் அகிலாண்டேஸ்வரியாக இங்கே வந்தாங்க. அந்த அகிலாண்ட நாயகி தான் பூஜை பண்ணாங்க. இப்படி குறுக்கள் புடவை அணிந்து கொண்டு அம்பாளாகவே மாறி அகிலாண்ட நாயகியாகவும் மாறி சிவனை ஆராதனை பண்ணிவிட்டு மீண்டும் தன் இடம் திரும்புவார்கள். இது தினமும் நம்ம ஆலயத்தில் நடக்கும். அதாவது சாட்சாத் அம்பாளே வழிபடுற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அம்பாளை பார்க்க முடியாது. குருக்கள் என்ன பண்ணுவார்? அம்பாள் சார்பில் புடவை அணிந்து கொண்டு அம்பாளாகவே வருவார். அந்த நேரத்தில் அந்த குருக்கள் கிடையாது, அவர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரியே தான். இப்படி நண்பகல் வேளையில் பார்வதியாகவும் சாயங்கால வேளையில் சரஸ்வதின்னு சொன்னேன். சரஸ்வதி கலைகளுக்கு அதிபதி. கலைகள் தான் என்ன? இறைவனை வழிபடுவது எதுவோ அதுதான் கலை. கலையினுடைய வெளிப்பாடே சிவனை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைத்தருள அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாகின பெருந்தவ கொழுந்து. இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆகமத்தெல்லாம் சிவன் சொன்னாராம் அம்பாளுக்கு. எங்கள் மகேந்திரம்ங்கிற ஒரு மலையில் மண்ணுமா மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் தோற்றுவாய் செய்தார், அருளினார். யாருக்கு? அம்பாளுக்கு. ஏன்னா அம்பாளை விட தவம் செய்தவங்க யாருமே இல்லை. அவளை அறியா அமரனும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவும் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றும் இல்லை, அவளன்றி ஊர்புகுமார் அடியினை. திருமந்திர பாடல், திருமூலர் பாடியது. அப்போ அம்பாள் சரஸ்வதியாக இருக்கும் பொழுது இங்கே வழிபடும் இறைவர் அம்பாள், அதாவது சரஸ்வதி வழிபட்ட சாமி மகேந்திர சாமி.
அந்த மகேந்திர பர்வதத்தில் இருக்கக்கூடிய, பர்வதம்னா மலை, இமயமலைக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த மகேந்திர மலையில் இருக்கக்கூடிய இறைவரும் இந்த லிங்கத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ 4 தலங்கள் என்னென்னு பார்ப்போம். நாரணன் நான்முகன் காணா உண்மை, வெண்ணாவல் உண்மை, மகேந்திரமும். இந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உண்மை எது அப்படின்னா அந்த வெண்ணாவல் உண்மை. சத்யோஜாதமூர்த்தி, பொய்யேதமில்லாத மெய்யன், செய்நீர் திரள்நாதர், அவராக இருப்பது யார்? அந்த மகேந்திரத்தில் இருக்கிற சாமி மகேந்திரமும். சீரணிநீடு திருக்கையிலை, அந்த வெண்ணாவல் உண்மை தான், கைலாயத்தில் இருக்கக்கூடிய சாமி தான் வெண்ணாவல் உண்மையாக இங்கே இருக்கிறார். சீரணிநீடு திருக்கையிலை. செல்வத் திருவாரூர், அந்த வெண்ணாவல் உண்மை யார் அப்படின்னா செல்வத் திருவாரூர் தியாகராஜர். ஆரணத்து உட்பொருளாயினாரை ஆனைக்காவின்கண் புகழ்ந்து பாடி. ஆரணம்னா வேதம், வேதமை பொருளாக இருப்பவர் சிவபெருமான். இந்த ஆனைக்கானல் அந்த சாமியும் 4 தலங்களை உள்ளடக்கி. என்னென்ன தலம் திருப்பி சொல்கிறேன். சீரணிநீடு திருக்கையிலை, வெண்ணாவல் உண்மை மகேந்திரமும், சீரணிநீடு திருக்கையிலை, செல்வத் திருவாரூர், ஆரணத்து உட்பொருள் ஆனைக்கா அண்ணல். இப்படி 4 தலங்கள். கூடற்சதுக்கம்னு பேர். இந்த கூடற்சதுக்கம்ங்கிறது திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய பதிகத்திலே கூடற்சதுக்கம்னு பேர் வச்சே பாடியிருக்கிறார். மன்னது உண்டாரி மலரோன் காணா வெண்ணாவல் விரும்பு மகேந்திரரும், கண்ணது ஓங்கிய கைலையாரும், அண்ணல் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. இப்படி கூடற்சதுக்கத்தை பற்றி தெரிஞ்சோம். இந்த இடம் திருவானைக்கா என்று அறியப்படுகின்றது. இதற்கு பல பெயர்கள் உண்டு. இபக்கா, நாவலம் தீவு, ஜம்புவனம், ஜம்புகேஸ்வரம், ஜம்பு வீச்சுரம், தந்தி புகாவாயில், எல்லோருக்கும் தெரிந்த திருவானைக்கா. இந்த திருவானைக்கா வரலாற்றினை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். அந்த வகையில் இந்த இடத்திற்கு நாவலம் தீவு என்ற பெயரும் உண்டு. வடமொழியில் ஜம்புகேஸ்வரம். நாவலம் தீவு என்றால் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த ஒரு வனம். தீவு என்றால் 2 பக்கங்களிலும் நதிகள் ஓடுவதை நாம் காணலாம். இந்த பகுதியினுடைய தெற்கு பகுதியிலே காவிரியும் வடக்கு பகுதியிலே கொள்ளிடமும் 2 நதிகளுக்கு இடையே இருப்பதால் இந்த இடத்திற்கு தீவு என்று பெயர். வெண்ணாவல் மரங்கள் அடர்ந்து வளர்ந்து காணப்பட்டதால் இந்த இடத்திற்கு நாவலம் தீவு என்ற பெயரும் உண்டு. முதலில் பாடிய பாடலுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவர் வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருள் என்று அறியப்படுவார். அந்த வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை யாரெல்லாம் வணங்கி இருக்கிறார்கள் என்பது வினா. அதற்கு விடை, விண்ணவர் போற்றிசை ஆனைக்காவில். தேவர்களெல்லாம் தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி இந்த வெண்ணாவல் ஈசரை வழிபட்டிருக்கிறார்கள். யார் அந்த தேவர்கள்? மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன், அக்கினி, ஜம்பு தீர்த்தம், ஜம்பு முனிவர், இது போன்ற பல சமஷ்ட தேவர்களும் இந்த இறைவரை வந்து வழிபட்டு அருளை பெற்றிருக்கிறார்கள். ஏன் ராமர் கூட வந்து வழிபட்டிருக்கிறார் கும்பகர்ணனை கொன்ன பாவம் தீர்வதற்காக. அக்னி, வருணன், வாயு போன்ற சூரியன், சந்திரன், இப்படி பல, சரஸ்வதி, மகாலட்சுமி, இப்படி அனைவருமே இந்த இறைவரை வழிபட்டு அருளை பெற்றிருக்கிறார்கள். இந்த இறைவர் இந்த ஆலயத்திற்கு, அதாவது இந்த இடத்திற்கு எப்படி எழுந்தருளினார், ஏன் எழுந்தருளினார், யாருக்காக எழுந்தருளினார் என்பதனை நாம் சிந்தித்து அதற்கு பதில் தேடுவோமாக. இந்த வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த இந்த தீவிலே ஒரே ஒரு முனிவர் 2500 வருடங்களுக்கு முன்பு சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வந்தார். அவருக்கு பல மரங்கள் இருந்ததல்லவா, வெண்ணாவல் மரங்கள். அதிலிருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த வெண்ணாவல் பழம், அதாவது வெள்ளை நிறமுடைய நவாப்பழம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த பொதுவாக நவாப்பழம் ஒரு நீல நிற, கருநீல நிறமாக காணப்படும். ஆனால் இந்த இடத்திலே வெள்ளை நிறத்திலே காணப்படுகின்றது. அந்த வெள்ளை நிற நாவல் பழத்தை சிவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த முனிவர். முனிவருடைய பெயர் ஜம்பு மகரிஷி. அவர் அட்டமா சித்தி கேவர பெற்றதால் கைலாயத்திற்கு செல்கிறார். சிவனிடம் பழத்தை கொடுக்கிறார். சிவன் பழத்தை உண்டு விதையை உமிழ, அந்த உமிழப்பட்ட விதையை இந்த முனிவர் தாம் சாப்பிட்டு இறைவரிடம் ஒரு வரம் கேட்கிறார். கைலாயபதியே, கைலாயத்திற்கு நாயனாக வீற்றிருக்கும் வெள்ளி வெற்பின் பேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேருளி பவள வெற்பன கொள்ளு மாமலையால் இடப்பாகம் வீற்றிருக்கும் அம்மை இடப்பாகத்திலே அமர்த்தியிருக்கும் இறைவா, கைலாய நாயகனே, கைலாயநாதனே, உன்னிடம் ஒரு விண்ணப்பம். நான் பூலோகத்திலே நாவலம் தீவு என்கின்ற இடத்திலே தவம் செய்வேன். என் கண் முன்னால் எனக்கு புறக்காட்சியாக எப்பொழுதும் நீங்கள் எழுந்துள்ள வேண்டும். அகத்திலே எப்பொழுதுமே இருக்கிறார் இறைவர், புறத்திலே தோன்றி காட்சி தர வேண்டும் என்று முனிவர் சிவனிடத்திலே கேட்க,
உரிய நேரம் வரும்பொழுது நாம் எழுந்தருள்வோம் என்று சொல்லி சிவன் அந்த முனிவரை அனுப்பிவிடுகிறார். அந்த முனிவர் மீண்டும் பழையபடி இந்த இடத்திற்கே எழுந்தருளி தன்னுடைய தவத்தை தொடர்கிறார். அப்படி தொடரும் பொழுது அவர் உண்ட அந்த விதை செடியாகவும் பிறகு மரமாகவும் தலையை உடைத்து கொண்டு வந்து விடுகிறது. ஒரு விதை மரமாக முளைக்க வேண்டும் என்றால் குறைந்தது சில வருடங்கள் எடுக்கும். ஒரு 10 வருடம் எடுத்தது என்று வைத்துக் கொள்வோமே. 10 வருடங்களாக இவர் இறைவரின் வருவார் என்று காத்து கொண்டிருக்க இறைவருக்கு பதிலாக விதையிலிருந்து மரமே வந்து விட்டது. இப்போது இறைவர் கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவர் இந்த முனிவருக்கு காட்சி தர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். இறைவர் கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு வர வேண்டுமானால் காரணம் இல்லாமல் எழுந்தருளக்கூடாது என்பதுதான் நியதி. எனவே அம்பிகை மூலமாக ஒரு திருவிளையாடலை மேற்கொள்கின்றார். அது என்ன திருவிளையாடல் என்றால், அம்மை சிவனுடைய கண்களை பொத்தி விளையாடும் வண்ணம் அந்த திருவிளையாடல் அமைகின்றது. மலைமடந்தை விளையாடு கரத்தால் மகிழ்ந்து அவள் கண் புதைத்தலுமே வள்ளிருளா எல்லா உலக உடன்தான் மூட இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றைக்கண் படைத்துகந்த உத்தமன் என்பது சுந்தரர் தேவாரம். திருக்கலையநல்லூர் பண் தக்கராகம் 4வது திருப்பாடலிலே இந்த வரலாறு நிகழ்ந்ததாக சுந்தரர் தன்னுடைய பாடலிலே பதிவு செய்கிறார். இந்த பாடலுடைய பொருள், மலைமடந்தை மலைமடந்தை என்றால் அம்பாள் விளையாடுகிறார். விளையாடு கரத்தால், வளையலணிந்த கரத்தால் மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ந்து விளையாடு கரத்தால் மகிழ்ந்து அவள் உமையம்மை கண் புதைத்தலுமே இறைவருடைய 2 கண்களையும் பொத்தி விளையாடுகிறார். இறைவருடைய கண்கள் வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். இப்படி 2ஐயும் அம்மை பொத்தும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒளிக்கதிர்களை வீச மறுக்கின்றது. பொத்திவிட்டால் ஒளி வராதல்லவா, உலகமெல்லாம் இருட்டாகி விடுகின்றது. இப்போ என்ன சொல்கிறார், அவள் கண் புதைத்தலுமே இருள் என்றால் இருட்டு, எல்லா உலகு உடன்தான் உடைய 224 புவனங்களும் இருட்டிலே ஆண்டு விடுகின்றது, வெளிச்சமின்றி காணப்படுகின்றது. வள்ளிருளாய் எல்லா உலக உடன்தான் போன்ற இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றைக்கண் படைத்து வந்த உத்தமன். இருளை விரட்டுவதற்காக சிவபிரான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். உடனே அம்மையிடம் சிவன் சொல்கிறார், உன்னுடைய பக்குவம் இல்லாத இந்த காரியத்தினால் உலகமே இருட்டடையும் வண்ணம், இருண்டு போகும் வண்ணம் அமைந்துவிட்டது. நீ பக்குவம் அடைய வேண்டும், பூலோகத்திற்கு எழுந்தருடைய என்னை வழிபாடு செய்து மீண்டும் கைலாயத்திற்கு வருவாயாக என்று சொன்ன உடனே இறைவருடைய ஆணையை பணிந்து அம்பாள், அதாவது அம்பிகை பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து புறப்பட்டு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கு வருகிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த இடம் ஒரு தீவு, நீரால் சூழப்பட்ட இடம், நாவலம் தீவு, வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த ஒரு ஜம்பு வனம். இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சிவனை ஆராதனை செய்வதற்காக லிங்கத்தை தேடுகிறார். லிங்கம் இல்லை, நீர் மட்டுமே காணப்படுகின்றது. இறைவனுடைய தத்துவம் என்னவென்றால், எவ்விடத்தும் நீயலாது இல்லை, அதாவது அனைத்திடத்திலும் வியாபகமாய் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமாக சிவபெருமான் இல்லாத இடமே இருக்கும் வண்ணம் அவர் இல்லாத இடமே இல்லை. அப்படி என்றால் எல்லா இடத்திலும் அவர் வியாபகமாக இருக்கிறார். அப்படி என்றால் நீரிலும் தானே இருக்க வேண்டும். அந்த நீரை கையில் ஏந்துகிறார் அம்மை. இறைவரை தூய அன்போடு தூய நீர் அமுதாயவாறு அது சொல்லுக என்று உமை கேட்கச் சொல்லி நீர் என்பது தேவாரம். அந்த நீரை கையில் ஏந்திய வண்ணம் சிவனை அன்போடு நினைக்க நீர் லிங்கமாக மாறிவிடுகின்றது. அந்த லிங்கம்தான் உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்திலே காணப்படுகின்ற லிங்கம். அந்த லிங்கம் அகிலாண்ட நாயகி, அதாவது அம்பிகை மூலமாக வரவழைக்கப்பட்ட லிங்கம் அப்படி என்று சொல்லலாம். அம்மையினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் நீரிலே லிங்க வடிவமாக காட்சி கொடுத்தார். அந்த காட்சி கொடுத்த இடம் முனிவருக்கு அருகாமையிலே. ஏனென்றால் அம்மை முனிவருக்கு அருகாமையிலே இடத்தை தேர்ந்தெடுத்தார். ஒரே நேரத்தில் சிவபிரான் முனிவருக்கும் அம்மைக்கும் காட்சி தந்தார். அப்படி தான் சொல்லணுமா? இல்லை, இன்று நமக்கும் காட்சி தருகிறார். 2500 வருடங்களுக்கு பிறகு இங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் சிவபிரான் காட்சி தருகிறார். இறையார் ஆவர் எல்லாருக்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் என்பது சுந்தரர் தேவாரம். அதன்படி சிவபெருமான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அருளை மட்டுமே புரிவார். அவருக்கு பாராபட்சம் கிடையாது. சலமிலன் சங்கரன் பாகுபாடு இல்லாது யார் அன்பு காட்டுகிறாரோ அனைவருக்கும் ஒரே விதமான அருளை மட்டுமே புரிபவர் ஆணைக்கானல். வினை காவா என்று தம் கைதொடு பார்க்கலாம், ஆவா என்றிடும் ஆணைக்கா அண்ணல். இங்கு இருக்கக்கூடிய சிறுநீர் திரள்நாதராக விளங்கும் வெண்ணாவல் அமர்ந்துரை ஈசர், ஆரணத்து உட்பொருள், பொய்யேதுமில்லாத மெய்யன், பரசுதர பாணியன், கனல் போல் மேனி செய்யான், தொன்னூல் பூண்ட வேதியன், அறமுறைத்த பட்டன் என்று 1000 பேரை தாங்கிய இறைவர்
இங்கு மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். அதனால் அவருக்கு சத்யோஜாத மூர்த்தி என்ற பெயரும் உண்டு. இப்படி இந்த இறைவரை அம்மை மற்றும் முனிவர் மட்டும் வழிபடவில்லை. ஏற்கனவே சொன்னபடி கௌதம முனிவர், இந்திரன், அக்கினி, பிரம்மா, மகாவிஷ்ணு, ராமர், இப்படி அனைத்து விண்ணவர்களும் வந்து இறைவரை வழிபட்டு இருக்கிறார்கள். இப்போது தேவர்கள் வழிபட்டதை சொன்னேன், அம்மை வழிபட்டதை சொன்னேன், முனிவர் வழிபட்டதை சொன்னேன். ஆனால் ஐந்தறிவுடைய பிராணிகள் கூட இங்கே இறைவரை வழிபட்டிருக்கின்றது. உதாரணமாக மிக்க தவத்து ஓர் வெள்ளை யானையும் ஞானமுடைய ஒரு சிலந்தியும். இந்த ஒரு என்று சொன்னால் ஒப்பற்ற என்று பெயர். எவ்வளோ சிலந்தி இருந்தாலும் ஒரு சிலந்தி தான் இங்கே சிவனை வழிபட்டிருக்கு. அதுமாரி ஒரு யானை தான் சிவனை வழிபட்டிருக்கு. அந்த யானையும் வெள்ளை நிறமுடைய யானை. இந்த இரு ஜந்துக்களும் முந்தைய ஜென்மத்தில், முந்தைய பிறவியில் சிவகணங்களாக இருந்து சிவனை பூஜித்தது. மால்யவான், புஷ்பதந்தன், 2 பேர் சொன்னேன். மால்யவான், இன்னொருத்தர் புஷ்பதந்தன். இவங்கள் இருவர்களுக்கிடையே யாருடைய வழிபாடு உயர்ந்தது என்ற சண்டை வந்து விடுகின்றது. அதனால் சண்டை போட்டு கொண்டதனால் சிவபெருமான் மால்யவானை ஞானமுடைய ஒரு சிலந்தியாகவும், புஷ்பதந்தனை மிக்க தவத்து ஒரு வெள்ளை யானையாகவும் அவதாரம் செய்யும் வண்ணம் இந்த இடத்திலே பிறக்க வைத்து விடுகிறார். இந்த இரு ஜந்துக்களும், இது சிலந்தியும் வெள்ளை யானையும், பிறப்பெடுத்து வளர்ந்து வந்த நிலையிலே இங்குதான் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு அம்மைக்காக எழுந்தருள் இருக்கிறார் என்ற வாசனை அதற்கு தெரிகின்றது. சரி, நாம் இருவரும் என்றால் சிலந்தி தனியாக, யானை தனியாக, அந்த அறிவு இருந்ததால், அந்த முந்தைய ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இருந்ததால் சிவன் பக்கத்திலே வந்து விடுகின்றது. அந்த யானையும் சிலந்தியும் தனக்கே உரிய முறையில் பூஜை செய்கின்றது. ஒவ்வொரு விலங்கும் தனிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து பூஜை செய்கின்றது. சிலந்தி ஒரு நேரத்தில் வருது, என்ன பண்ணுது அப்படின்னா, வெண்ணாவல் மரத்தின் கீழ் எழுந்து அருளி இருக்கக்கூடிய ஈஸ்வருடைய திருமேனியில் சருகு வீழக்கூடாது. அதாவது காய்ந்த இலைகள், உலர்ந்த சருகுகள் வீழா வண்ணம் சித்திரப்பந்தல் சிக்கனை ஏற்றுகின்றது, வட்டனை பந்தர் செய்கின்றது. என்ன அர்த்தம்? வெண்ணாவல் மரத்தின் கீழ் சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தின் மேலே காய்ந்த இலைகள் வந்து விடக்கூடாது. அதனால் ஒரு பந்தல் அமைப்போம் அப்படின்னு சொல்லி தன் வாயின் நூலால் சிலந்தி என்ன பண்ணுது? பந்தல் அமைகிறது. எது கலந்த வாயின் நூலால்னா அன்பு கலந்த வாயின் நூலால். ரொம்ப முக்கியம். நம்ம எந்த செயல் சிவனுக்கு செய்தாலும் அதனுடைய உள்ளீடு அன்பாக இருக்க வேண்டும். அப்படி அந்த அன்பு கலந்த வாய் நூலால் சருகிலை பந்தர் செய்த சிலந்தி இறைவர் மீது அன்பு காட்டி அந்த வலையை பின்ன வேறு ஒரு நேரத்தில் வெள்ளை யானை வந்து சிவனை பார்க்கின்றது. தனக்கே உரிய முறையில் நீரை துதுக்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு மலர்களை பறித்து சிவனுக்கு ஆராதனை செய்கின்றது. ஆராதனை செய்து முடித்து வேறு ஒரு வேளையிலே மீண்டும் வரும்பொழுது இந்த சிலந்தி செய்த வலையை பார்த்து, பந்தலை பார்த்து, இது எச்சிலால் ஆக்கப்பட்டது, அனாச்சாரம் என்று கருதி அந்த வலையை உடைத்து விடுகின்றது, கலைத்து விடுகின்றது. மறுநாள் திருப்பி சிலந்தி என்ன பண்ணுது? அன்று கழித்த பிற்றை நாள் மீண்டும் ஒரு பந்தலை பின்னுகின்றது. இதே நிகழ்வு நடைபெறுகின்றது. யானை மறுநாள் என்ன பண்ணுது? வலையை பிச்சிடுது. அது அழகாக சொல்லுவார் பாட்டில், எப்படி யானை வழிபட்டது, சிலந்தி என்ன பண்ணிச்சு, மறுநாள் என்னாச்சு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சந்திர தீர்த்தத்தின் மருங்கு குளிர் சோலை நிலையில் பெருகும் தருமிடைந்த நெடுந்தன்கானம் உண்டுள்ளதால். இது நீண்ட ஒரு காடு. அப்பூங்கானில் வெண்ணாவலதன் கீழ் முன்னாள் அரிதேடும், விஷ்ணு தேடிகிட்டே இருக்கார் சிவபெருமானுடைய திருவடியை, கண்டே முடிய முடியல. முன்னால் அரிதேடும் மெய்ப்பூம் கடலார் வெளிப்படலும். சிவபெருமானுடைய திருவடியே வெளிப்படுது. எப்படி? அந்த வெண்ணாவல் மரத்தின் கீழ் எழுந்தருளி வந்து விடுகிறார் சிவபெருமான். மிக்க தவத்து ஓர் வெள்ளானை கைப்பூம் புனலும் முகந்தாட்டி கமல் பூங்கொத்து மணிந்திரேஞ்சி மைப்பூம் குவளை களத்தாரை நாளும் வழிபட்டு விடுகுமால். யானை தினமும் வழிபடுதான். ஆன செயலால் இப்படி வழிபட்டதனால இந்த இடத்திற்கு திருவானைக்கா என்று அதற்கு பெயராக. வேற யார் வழிபட்டார்? ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடி மேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம் கலந்த வாய்நூலால், அன்பு கலந்த வாய்நூலால் மேற்ன திருமேற்கட்டியன, திருமேற்கட்டினா பந்தல், சித்திரப்பந்தல் விரிந்து செறிய புரிந்துள்ளதால். அடுத்த பாட்டு பாருங்கள். நன்று மிழைத்த சிலம்பி வலைப்பரப்பை நாதன் அடிவணங்க சென்ற யானை அனுசிதம் என்றதனை சிதைப்ப கலைச்சிறது யானை. சிலம்பிதான் இன்று கலிற்றின் கரம் சுலபித்து தெரியாமல் பண்ணிடுச்சு யானை என்று மீள இழைத்ததனை சிலந்தி மீண்டும் இழைக்குது. அந்த கடித்த பிற்றை நாள் அடல்கள் யானை அடித்ததால் மீண்டும் அடுத்த முறையும் யானை சிலந்தினுடைய வலையை கலைத்து விடுகின்றது.
சிலந்தி கோவம் வந்தது. எம்பிராந்தன் மேனியின் மேல் சருகு வீழாமை யான் வருந்தி உம்புரடைத்த நூல் வளையம் அழிப்பதே என்று உருத்தெழுந்து வேணுனே பண்ணியிருக்கியான கோவம் கொண்டது. வெம்பி கோவம் கொள்ளுது சிலந்தி. துதிக்கையினில் புக்கு கடிப்ப வேகத்தால் கும்ப யானைக்கு நிலத்தின் மோதி குலைந்து விழுந்ததால் துதிக்கைக்குள்ளே பூந்தது சிலந்தி. யானையை கடிச்சது. வழி தாங்க மாட்டாத யானை அந்த குலைந்து விழுந்துடுது. தரையில் புடைப்ப, அது மட்டுமா துதிக்கையால் வேகமாக மோதுது தரையில். கைப்புக்க சிலம்பிதானும் உயிர் நீப்ப மடகிற் தருமாற்றான் மதையானைக்கும் வரம் கொடுத்து முறையில் சிலம்பிதனை சோழர் குலத்து வந்து முன்னுதித்து நிறையில் புவனம் காத்தளிப்ப அருள் செய்தருள நிலத்தின் கண். பெண்ணாச்சு யானை இறந்துடுது. துதிக்கைக்குள்ளே புகுந்த சிலந்தி இறந்துடுது. ஏன்னா யானை தரையில் வேகமாக அடித்தது வேகத்தில் உள்ளே போன சிலந்தியும் இறந்துடுது. யானைக்கு முக்தி கொடுத்தார் சிவபெருமான். அது அப்பர் சொல்கிறார், வெள்ளானை வில்லா அன்பு விரவியவா கண்டு அதற்கு வீடு காட்டி பக்தர்களுக்கு இன்னமுதாம் பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்ந்தவாறே. பாசூர் திருத்தாண்டகத்தில் சொல்கிறார் இந்த வெள்ளை யானைக்கு என்னாச்சுன்னு. சிவபெருமான் என்ன வெள்ளானை வில்லா அன்பு, அதனுடைய அன்பு உடைக்க முடியாத அன்பு, அதற்கு வீடு காட்டி முக்தி கொடுத்தார். சிலந்தி என்னாச்சு? சிலந்திக்கு மறுபிறப்பு கொடுத்தார். எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ராஜா ராணி இருக்காங்க, சோழ பேரரசை ஆண்டு வந்தவங்க, சிபி சக்கரவர்த்தி பரம்பரையை சேர்ந்தவர்கள். அவங்க பேர் சுபதேவன், கமலவதி. இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. நேராக சிதம்பரத்துக்கு போயிடுறாங்க. மக்கட்பேறு இன்மையினால் மாதேவி வரம் வேண்ட. அந்த அம்மா பேர் கமலவதி. செக்கர் நெடும் சடைக்கூத்தர் திருவுள்ளம் செய்தலினால் உடனே சுவாமி திருவுள்ளம் செய்கிறார். அக்கமலவதி வயிற்றில் அணிமகவாய் வந்தடைய. உடனே இப்போ தான் சிலந்தி உயிரை விட்டுது, இந்த உயிரை தூக்கி இந்த அம்மா வயிற்றில் போட்டுடலாம். இந்த அம்மா நிறைய மாத கர்ப்பிணியானாங்க. எப்படி? கடையார் தோழி கமலவதி தன்பால் கருப்பனால் நிரம்ப விளைவார் மகவு பெற அடுத்த வேலையதனில் காலமுனர் படையார் ஒரு நாழிகை கழித்து பிறக்குமேலி பசுங்குழவி உடையார் போன முறுமூன்று மடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அரவாணர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த அம்மா நிறைய மாத கர்ப்பிணி ஆகிடுறாங்க. அந்த சிலந்தியினுடைய உயிரை நம்ம வயிற்றில் போட்டுடுறார். அப்போ அரவாணர்கள்னு காலத்தை கணிப்பவர்கள் ஒரு நாழிகை கடித்து இந்த அம்மா பிள்ளை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னால் ஒரு நாழிகை 24 நிமிடம். 7 மணிக்கு பிறக்கணும் அப்படின்னா கூடாதுங்க, 7:24 தான் பிறக்கணும் அப்படிங்கிறார் யார்? ஜோதிடர். உடனே நம்ம என்ன சொல்கிறாங்க, என்ன தலைகீழை கட்டி தொங்க விட்டுருங்க, நான் அந்த ஒரு நாழிகை 24 நிமிடம் கடந்த பிறகு என் பிள்ளையை பெற்றெடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி வருது? என்ன உள்ளிடையார் பிறவாது ஒரு நாழிகை கடித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உற ஆர்த்தெடுத்து தூக்கும் என உற்ற செயல் மற்றது மூற்றி அரவாணர்கள் சொல்லிய காலமனையை பிணிவிட்டு அருமணியை இரவாது ஒழிவாள் பெற்றெடுத்து என் கொச்சங்கண் நானும் என்றால் குழந்தையை பெற்றெடுத்துடுறாங்க 24 நிமிடம் தள்ளி. ஜோதிடர் சொன்னபடியே கண் சிவப்பாக இருக்குது குழந்தைக்கு, அதனால் செங்கண் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த குழந்தை ராஜா அல்லவா, ராஜகுமாரர், அதனால் கோனா ராஜான்னு அர்த்தம். இந்த கோங்கிற எழுத்தை செங்கனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போனா கோட்செங்கன். ராஜா சிவந்த கண்ணை உடையவர், சிவந்த கண்ணை உடைய ராஜா, அவர் பேர் கோட்செங்கன். இந்த அம்மா என்னாகிறாங்க, வலி தாங்க மாட்டாமல் இறந்துடுறாங்க. தேவி புதல்வர் பெற்று இறக்க செங்கோச்சோழன் சுபதேவன் ஆவி அணைய அரும் புதல்வன் தன்னை வளர்த்து அங்கு அணிமகுடம் மேவு உரிமை முடிக வைத்து தானும் விரும்பு பெருந்தவத்தின் தாவில் நெறியை சென்றடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தார். அப்பா என்ன பண்ணுறார்? சுபதேவன் குழந்தையை வளர்க்குறார். பருவமடைந்த பிறகு அந்த ராஜ்யபால்யத்தை அவருக்கு கொடுத்து விட்டு அவரும் சிவலோகம் சார்ந்தான். இப்போ பாருங்கள், கோதை வேளார் கோச்செங்கச் சோழர்தாமி குவலயத்தில் ஆதிமூர்த்தி அருளால். இந்த சுவாமிக்கு பேர் ஆதிமூர்த்தி. ஆனைக்காவுடைய ஆதின்னு சொல்கிறார். யார்? ஆனைக்கா, இந்த ஜம்புகேஸ்வரர், செழுநீர் திறனாதரை. ஆதிமூர்த்தி அருளால் முன் அறிந்து பிறந்து மண்ணாழ்வார். இவருடைய அருளால் அவருக்கு முன் பிறப்பு தெரியும். தான் போன பிறவியில் சிலந்தியாக இருந்தோம், இந்த வெள்ளையானை தான் தொந்தரவு பண்ணிட்டு அப்படிலாம் அவருக்கு தெரியும். முன் அறிந்து பிறந்த மண்ணாழ்வார் பூதநாதன் தான் மகுதும் பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டார். உடனே முடிவு பண்ணுறார், இந்த சிவனுக்கு தான் நம்ம சிலந்தியாக இருந்து பூஜை பண்ணோம், யானை தொந்தரவு பண்ணிவிட்டு அதனால் யானையே புகாதபடிக்கு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அவருக்கு தெரியும் தாம் போன பிறவியில் சிலந்தியாக இருந்தோங்கிறது. அது சொல்கிறார் பாடலில். ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்றதனை அறிந்து அங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகுடும் கோவில் செய்கின்றார். ஞானச்சார்வாம் வெண்ணாவல் உடனே கூட நலம் சிறக்க பாணர்களத்து தம்பெருமான் அமரும் கோவில் பணி சமைத்தார். பாணர்களம்னா பாணல் அப்படிங்கிற ஒரு மலரை சுவாமி அணிஞ்சிருக்கிறார், களத்தில் வச்சிருக்கிறார். நஞ்சை அடக்கிய சிவபெருமான், குவளை மலரை கண்டத்திலே தாங்கியவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆனைக்கால் ஏற்கனவே சிலந்தியாக இருந்த அருள் பெற்றதை அறிந்த அந்த ராஜா
அறிந்து பிறந்து மண்ணாண்டு சிவனுக்கு யானையே புகாத வண்ணம் கோயில் அமைச்சிடுறார். மந்திரிகள் தமையேவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை ஒரு குலமுதலோர் ஆயமுதற் செங்கண்ணார் அந்தமில் சீர் சோனாட்டில் அகநாடுதோறும் மணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார். ஏற்கனவே சொன்ன ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்றதனை அறிந்து அங்கு மானை தெரித்த திருக்கரத்தார் மகிழும் கோவில் செய்கின்றார். ஞானச்சார்வாம் வெண்ணாவல், இந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார் ஞானச்சார்வு. ஞானம் கிடைக்கிற இடம் அது, ஞான பூமின்னு பேர். உடனே கூட நலம் சிறக்க பாணர் களத்து தம்பெருமான் அவரும் கோவில் பண்ணி சமைத்தார். அந்த அனபாய பரம்பரையில் வந்தவர். மந்திரிகள்லாம் ஏவி முந்தை ஒரு குலமுதல்வர் சிபி சக்கரவர்த்தி பரம்பரை இப்படியாக அரசாட்சி செய்கிறார். ராஜா என்னென்னலாம் செஞ்சார்னு பார்ப்போம். அக்கோவில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான மிக்க பெரும் செல்வங்கள் விரிப்பினால் மிக அமைத்து, எப்படி மிக்க திருப்பணி செய்த சிலந்தின்னு சொன்னார். சிலந்தியாக இருக்கும்போதே அது அபாரமான திருப்பணி செய்தது, அதான் மிக்க திருப்பணி செய்த. இங்கேயும் சொல்கிறார் மிக்க பெரும் செல்வங்கள் விருப்பினால் மிக அமைத்து, ரொம்ப செல்வத்தை கொடுக்குறார், விருப்பத்தோடு செய்கிறார், மிக செய்கிறார், நிறைய செய்கிறார். திக்கனைத்தும் தனிச்செங்கோல் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கன் முதல் நடமாடும் முதல் தில்லை முன்னினார். இவர் தில்லை பெருமானால தான் அருள் பெற்று பிறந்தவர். செக்கனிடம் சடைக்கூத்தர் திருவுள்ளம் செய்ய இவர் அவதாரம் செய்தார். அதனால் முக்கன் முதல் நடமாடும் முதல் தில்லை முன்னினார். திருப்பி தில்லைக்கே பெறுறார். ராஜ்ய பரிவாரத்தை செஞ்சு சிவனுக்கு ஆலயம் எழுப்பி 78 கோயில் கட்டுறார். அதுக்கெல்லாம் மாடக்கோவில்னு பேர். 2 விதமாக அறியப்படுது. ஒன்று தரையில் படி இறங்கி போகிற மாதிரி ஒரு விதம், இன்னொன்று படி ஏறி போகிற மாதிரி ஒரு விதம். படி இறங்கி போகிற விதம் தான் இந்த கோவில். படி ஏறி போகிற கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தைபார்னு ஒரு கோயில் இருக்குது, நன்னிலத்து பெருங்கோவில், திருநல்லூர், இப்படி நிரம்ப ஆலயங்கள் கோச்சங்கர் கட்டியிருக்கிறார். திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலத்தை நடம் செய்யும் பெருமானை அடிவணங்கி பேரன்பு தலை சிறப்ப உருகான் என்று உளங்கடிப்ப தொழுதேற்றி உரையும் நாள். சிவனை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நாள் வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார். தில்லைவாழ் அந்தணர்களுக்கு வீடு கட்டி தரார். அவன் மாளிகைன்னு சொல்கிறாங்க, மாளிகைன்னு சொன்னால் நமக்கு புரியாது, வீடுன்னு சொன்னால் புரியும். தேவர் பிரான் திருத்தொண்டில் கொச்செங்கச் செம்பியர்கோன் பூவலையும் பொதுநீக்கி ஆண்டரளி புவனியின் மேல் ஏவியனல் தொண்டு புரிந்தங்கு இமையவர்கள் அடிபோற்ற மேவினார் தில்லைவேந்தர் திருவடி நிழற்கு. தில்லைப்பெருமானுடைய திருவடியில் போய் சேர்ந்துடுறார். இதுதான் இந்த ராஜா வரலாறு. இவர் 78 கோயில் கட்டினார். முன்பிறவியில் சிலந்தியாக இருந்தார். எப்படின்னா ஞானமுடைய ஒரு சிலந்தியாக இருந்தார். அதனால் ஞானச்சார்பாம் வெண்ணாவல் மரத்தின் கீழ் வீற்று இருந்து அருளி கொடுக்கக்கூடிய அந்த சிவனுக்கு இவர் என்ன பண்ணார், தண்டி புகா வாயில்னு ஒரு கோயில் கட்டினார். இந்த தண்டி புகா வாயில்னா, தண்டினா யானை, புகானா நுழைய முடியாத, வாயில்னா வாயிற்பகுதி, இங்கிலீஷில் என்ட்ரன்ஸ். இப்படி ஏன் பண்ணார் அப்படின்னா, அவருக்கு போன பிறவியில் நாம் சிலந்தியாக இருந்தோம், யானை தொந்தரவு பண்ணித்து, அதனால் யானையே புகாதபடிக்கு கோயிலை கட்டிடுறார். பிரம்மாவினுடைய பிரம்மஹத்தி தோஷம் இங்கே தான் நிவர்த்தியாச்சு. இந்த கதை நிறையா இருக்கிறதுனால நேரமின்மை, 28 நிமிஷம் ஆகிடுக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும் நீங்கள். பிரம்மாவினுடைய பிரம்மஹத்தி தோஷம். ஏன் பிரம்மாவுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது? பிரம்மா தானே படைக்கும் கடவுள். ஆமாம். அவர் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பொருட்கள் இருக்குது. உதாரணமாக 10 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த 10 பொருள்கள் இருந்தும் 10 பொருளுக்கு தனித்தனியாக அழகு இருக்கும். அதில் ஒரு திலமளவு அழகு எடுத்தார். அந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா பொருட்களிலிருந்தும் திலம்னா எள்ளளவு அழகு எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குறாருங்க. அந்த பெண்ணு எப்படி இருப்பா, அழகாக இருப்பாள். அந்த அழகு எப்படி இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகும் அவள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களிலிருந்தும் எள்ளளவு அழகு எடுத்து தான் ஒரு பெண்ணை உருவாக்கினார். அதனால் அந்த பெண் அழகு எப்படி இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகும் அவள்கிட்ட இருக்குது. அந்த பெண்ணை ரொம்ப அழகாக இருக்கா. பிரம்மா அந்த பெண்ணை அடையணும்னு ஆசைப்படுறார். அப்போ தான் இது ஹத்தி. அப்பா மகளை மனம் முடிக்க முடியுமா? தப்பு. அப்பா பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் கட்டி தரலாம், ஆனால் அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். அது தவறாக போயிடுது. ஹத்தினா தோஷம், பிரம்மஹத்தி. அதுக்கு மேலான பாவம் எதுவுமே இல்லையாம். உடனே பிரம்மஹத்தி பிடிச்ச உடனே அலையிறார் பிரம்மா. எங்கே போகிறதுனே தெரில, பல இடங்களுக்கு போகிறார். இந்த இடத்துக்கு வந்த உடனே சிவன் சொல்கிறார், யார், ஜம்பு நாயகர் வெண்ணாவல் ஈசர் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா கவலைப்படாத, இங்கே என்னை வழிபடு. யானையே வழிபட்டு முக்தி கொடுத்துருக்கேன். யானை எவ்வளோ பெரிய விலங்கு, நீ பண்ண பாவமும் அவ்வளோ பெரிய பாவம், இங்கே வழிபடணுன்னு பிரம்மா தன் பேரையே ஒரு குளத்தை வெட்டினார். சிவனை வழிபட்டார். பார்வதி சொல்கிறா, போனால் போது பிரம்மாவுக்கு அருள் பண்ணலாமே அப்படின்னு. உடனே சிவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார், எங்கேயாவது உன் மேலே ஆசைப்பட்டுட்டான்னா அவனுக்கு விமோச்சனமே இல்லை, அதனால் மாறி வேஷத்தில் போகணும்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் ஆகிய ஆனைக்காவில் அண்ணலார்னு தேவாரம் சொல்லும்.
சிவன் அம்பாள் வேடம் போட்டு புடவை கட்டிட்டு, அம்பாள் சிவன் வேடம் போட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பிரம்மாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. பிரம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ரொம்ப மோசமானவங்கிறதுனால தான் அம்பாள் சிவனாகவும் சிவன் அம்பாளாகவும் வந்துச்சு, அதனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வேண்ட அன்றைக்கி அவருக்கு அருள் கிடச்சிது. பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து விலக்கு கிடச்சிது. அந்த நிகழ்வை தான் பஞ்சப்பிரகாரமாக இந்த ஆலயத்தில் கொண்டாடுறோம். உதாரணமாக பங்குனி சித்திரை மாதம் தான் இந்த பிரம்மோற்சவம் நடக்கும். பிரம்மா தன் பேர்லேயே உற்சவத்தை தொடங்கினார். 48 நாள் மண்டல உற்சவம். அந்த 48 நாள் மண்டல உற்சவத்தில், மண்டல பிரம்மோற்சவத்தில் இறுதி நாளாக பஞ்சப்பிரகார விழா கொண்டாடப்படும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும், சப்போஸ் இன்றைக்கி தான் அந்த விழான்னு வச்சுக்குவோமே, இரவு 7:30 மணிக்கு சிவனுக்கு அம்பாள் மாரி புடவை கட்டிடுவாங்க. அம்பாளுக்கு சிவன் மாரி வேட்டி அணிஞ்சு சிவனுக்கு என்ன அலங்காரமோ அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. பிரம்மா கும்பிட்ட வண்ணம் அலங்காரம் பண்ணுவாங்க. 5 சுற்றுக்களிலும் சுவாமி எழுந்தருளுவார். 7:30 மணிக்கு புறப்பட்டார்னா ராத்திரி மறுநாள் காலம்பரை 10 மணிக்கு தான் கோயிலுக்குள்ளேயே வருவார். அந்த பிரம்மாவுக்கு அன்றைக்கு தான் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியாச்சு. அதுக்கு பேர் பஞ்சப்பிரகாரம்னு பேர். இந்த வருடம் ஏப்ரல் 8 வந்து தேர். ஏப்ரல் மாதம் தான் வருது பஞ்சப்பிரகாரம். ஏப்ரல் 8 வந்து தேர். ஏப்ரல் 8 6ஆம் திருநாள். அதுக்கப்புறம் 10 திருநாள் முடிஞ்சு அப்புறம் ஒரு 9 நாள் கழிச்சு ஒரு 10 நாளில் வரும். 6 + ஒரு 14னா 14 20, ஏப்ரல் 20 கிட்ட வரும் பஞ்சப்பிரகாரம். நீங்கள் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணலாம். இப்படியாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை பற்றி பார்த்தோம். பச்சாதாபேஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு இந்த சிவனுக்கு. அதுக்கு என்ன வரலாறு அப்படின்னா, விஸ்வாமித்திரருக்கும் வசிட்டருக்கும் ஒரு சண்டை வந்துடுது. வசிட்டரை கொல்வதற்காக விஸ்வாமித்திரர் ஒரு பூதத்தை அனுப்புகிறார். அது என்ன பண்ணுது, வசிட்டருக்கு பதிலாக அவர் பிள்ளையை போய் கொன்னுடுது. கோபம் கொண்ட வசிட்டர் விஸ்வாமித்திரரை பழி வாங்குவதற்காக அவர் மேற்கொள்கிறார் பயணத்தை. ஒரு அசிரீரி கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, அப்பா வசிட்டரே, உனக்கு ஒரு பேரன் பிறப்பான், அந்த பேரனை வளர்த்து ஆளாக்கு, அதுவே நீ செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறார் வசிட்டர், அந்த பழி வாங்குகிற எண்ணத்தை விட்டுட்டு அவருக்கு பேரக்குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னோடனே அந்த பேரக்குழந்தையை வளர்க்குறார். அந்த பேரன் யார் அப்படின்னா பராசரர். அந்த பராசரரை வளர்த்து ஆளாக்குறார். அந்த பராசரர் பெரிய பையனானவுடனே வேதம், ஆகமம், சாஸ்திரம் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார் தாத்தாவே வசிட்டரே. உடனே அந்த பராசரர் என்ன பண்ணுறார், ஒரு யாகசாலை ஒன்று அமைக்கிறார். அந்த யாகசாலை எங்கே அமைக்கிறார், இந்த ஆலயத்தில். எந்த இடத்துல, ஈசான்ய மூலையில். ஒரு யாகத்தை வர வளர்க்குறார். தன் தெரிஞ்ச வித்தையெல்லாம் கற்று ஒரு வேதத்தை, ஒரு வேள்வியை எழுப்பி செத்துப்போன தன்னுடைய அப்பாவை உயிரோடு கொண்டு வரணும்னு நினைக்கிறார் இல்லையா. உடனே அந்த யாகம் வளர்க்குறார். என்ன ஆகுது, அந்த ஓமகுண்டத்தில் எல்லா துர்தேவதைகள், நல்ல தேவதைகள் 8 திக்கில் 7 திக்கு விழுந்துருது, பலியாயிடுது. என்னென்ன 7 திக்கு, 8ல் 7 என்ன போச்சுன்னா, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், இந்திரன், அக்னி, யமன், இப்படி 7 திக்கு உள்ளே விழுந்துருது. 8ஆவது இருக்கக்கூடியது நிருதி. நிருதிங்கிறது ஒரு திக்கு. திக்குன்னு என்ன திசை, என்ன திசைக்குரியது, தென்மேற்கு மூலை போய் தஞ்சம் புகுது. சிவனுக்கு என்ன தெரியுமா, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான், தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் அவருடைய தொழில், தொழுவார்க்கு எடியாய் துயர்த்தீர நின்றாய் அவருடைய கடமை, தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன்னை தொழிலே. சிவன் தொழில் என்ன தெரியுமா, யாரெல்லாம் தொழுது மன்னிப்பு கேட்டு வராங்களோ அவங்களுக்குலாம் அருள் செய்யணும். அதனால் என்ன பண்ணுறார் சிவன், இந்த நிருதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். எப்படி காப்பாற்ற முடியும், பராசரத்தை போய் யாகத்தை நிறுத்த மாட்டான். சுவாமி ரொம்ப புத்திசாலி. என்ன பண்ணுறார், அவர் எதுக்காக யாகத்தை வளர்த்தான், தான் அப்பாவை உயிரோடு கொண்டு வரணும்னு. அவங்க அப்பாவை கொண்டு போய் நிறுத்தி போடுறார். பராசரர் தன்னுடைய அப்பாவை பார்த்த உடனே யாகத்தை நிறுத்திடுறார். யாகம் நின்றதுனால நிருதி காப்பாற்றப்படுறோம். அதனால் இந்த சாமிக்கு என்ன பேர் தெரியுமா, பச்சாதாபேஸ்வரர். பச்சாதாபம்னா கருணைன்னு அர்த்தம். சுவாமி ரொம்ப கருணை உடையவர். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும். யாரெல்லாம் மண்ணுலகத்தில் வாழ்ந்தவங்க தப்பு செய்தாலும் சுவாமி கருணை கைவிடாது, அவங்கள சாமி அபயம் காப்பார். இப்படியாக வரலாறு நிரம்ப இருக்குது. அப்புறம் ஒரு ராஜா என்ன பண்ணுறார், சிவனுக்காக ஒரு மாலை வச்சுருக்காருங்க. காவிரியில் குளிக்கிறார். மாலை என்ன ஆகுது, தண்ணியோடு போயிடுது. சாமிகிட்ட வருந்துறார், சிவபெருமானே நின்மலா கொள், ஏற்றுக்கொள் என ஆங்கு அவர் கதற சிவபெருமான் உடனே அருள் பண்ணுறான். இந்த மன்னன் அன்போடு தான் கதறினார். ஐயோ சாமி, இந்த மாலையை உனக்காக சாத்தணும்னு நினச்சேனே,
காவிரி ஆற்றோட வெள்ளத்தோட போயிடுச்சே, நீ அருள் பண்ண மாட்டாயா, என் அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாயான்னு கதறின ஒன்று. அந்த அன்பு உண்மையான பட்சத்தில் சிவன் என்ன பண்ணுறார், இந்த ஆலயத்தை சேர்ந்த சில பேர் குடத்தை எடுத்துகிட்டு போகிறானுங்க காவிரியில் போய் ஜலம் பிடிக்க. அந்த குடத்தை உள்ளே விட்றாங்க. அந்த மாலை தண்ணியோடு வந்து குடத்துக்குள்ளே விழுந்துருது. அந்த குடத்தை எடுத்துகிட்டு வராங்க. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகம் வந்து அந்த குடத்தில் இருக்கிற அந்த மாலை சிவன் மேலே வந்து விழுந்துடுது. இவர் யாருக்காக அந்த மாலையை வச்சிருந்தார், சிவனுக்கு சாத்தணும்னு. தண்ணியில் அடிச்சிட்டு போச்சு, வருத்தப்பட்டார். இவர் அன்பு உண்மையான பட்சத்தில் குடத்துக்குள்ள மாலையை புகச் செய்து அபிஷேகம் செய்யும்போது அந்த மாலையை சாமி போட்டுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாரோம். அது அழகாக சொல்கிறார் ஒரு பாடலில். என்ன பாட்டது? ஏழாய நான்கும் என மலர்ந்த செஞ்சொல் தமிழ்ப்பதிகம் நிறையும் காதல் உடனெடுத்து நிலவும் அன்பர்தமை நோக்கி இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் என்னென்று ஏற்றுவார். இந்த இடம் முக்கியம். உறையூர் சோழன் மணியாரம் சாத்தும் திறத்தை உணர்ந்தருளி. அவர் உணர்ந்து அருளி 7ஆம் பாடலில் சுந்தரர் பாடினாராம். இந்த கதை, இந்த சொன்ன கதையை அப்படியே பாட்டு வடிவத்தில் சொன்னார். எப்படி சொன்னார்? தாரமாகிய பொன்னி, பொன்னினா காவிரி, தன் துறை ஆடி விழுத்தும் குளிக்கிறார் ராஜா. நீரில் நின்று அடி போற்றி, அந்த தண்ணீர் நின்றுக்கிட்டே சிவபெருமானுடைய திருவடியை போற்றுறார். மாலை போயிடுது. நின்மலா கொள், நின்மலா என் மாலை ஏற்றுக்கொள் என ஆங்கே. உடனே சாமி ஆரம் கொண்ட குடத்துக்குள்ளே வர வச்சார். அபிஷேகம் பண்ணி மாலையை போட்டுக்கிட்டார். அந்த ஆரம் கொண்டங்கிறது இத்தனை வரலாறு அந்த ஆரம் கொண்டங்கிற வார்த்தையில் அடங்கிடும். எம் ஆணைக்காவுடைய ஆதியை சாமி நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையார். இதுதான் எப்படி சாமி ஏற்றுனாருங்கிறத சேக்கிழார் சொல்கிறார் 12ஆம் திருமுறையில். வளவர் பெருமான் மணியாரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி சாத்திட்டு வரார். மாலை அவன் அணிஞ்சிட்டே வராராம் ராஜா. பொன்னி காவிரியில் குளிக்க போகிறார். கிளறும் திரைநீர் முடுகுதலும் குளிக்கிறார். வழுவி போக தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுது. கேதமுறை துன்பப்படுறார். அளவில் திருமஞ்சனம் குடத்துள். 3 பாடல் பெற்ற தலம் இந்த ஆலயம். ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஒரு சில பாடல்கள் மட்டும் பாடி விட. ஒரு பதியத்திலிருந்து ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம். வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினான் ஆனைக்காவில் அண்ணனை அபயமாக வாழ்பவர் ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே. இது ஞானசம்பந்தருடைய பாடல். என்ன அர்த்தம்? வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை தேனைக்காவில் இன்மொழி. அம்பாளுடைய மொழி வந்து தேனைக்காட்டிலும் இனியது. தேவி அகிலாண்ட நாயகி பாகமாகினான். சிவனுடைய ஒரு பக்கத்தில் இருக்க அம்பாள் பார்வதி. ஆனைக்காவில் அண்ணலை சுவாமி அண்ணல் அபயமாக வாழ்பவர். சாமியை நீந்தாம்பா எனக்கு துணை அப்படின்னு நினைக்கிறான் ஒரு சிவனடியார். ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு எல்லோருமே என்ன நினைப்பாங்க, எனக்கு நீ அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எனக்கு வீட்டுக்காரர் இருக்கார், எனக்கு ரொம்ப என்னுடைய நண்பர் என்னை கைவிடவே மாட்டார்னு இப்படி எல்லோரையும் காவல்னு நினைக்காம நீ மட்டுமே எனக்கு துணைன்னு நினைக்கிற ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் எப்படி இருப்பாரான்? அவனுக்கு ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே, அவனுக்கு எந்த துன்பமும் இல்லை, எனக்கு எந்த காவலும் வேணாம், நீ மட்டும் போடும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு எந்த துன்பமும் வராது. இது ஞானசம்பந்தருடைய பதியம். இன்னொரு பதியத்தில் சொன்னார் இல்லையா, அஞ்சற் தொடையில் வைத்து. என்ன அஞ்சற் தொடையில் வைத்து? ராஜா பெயர் கோச்செங்கச்சோழன். அந்த பாட்டு. செங்கண் பெயர் கொண்டவன், செங்கண் பெயர் கொண்டவன் செம்பியர்கோன் அங்கன் கருணை பெரிது ஆயவனே, வெங்கண் விடையாய் எம் வெண்ணாவலுளாய் அங்கத்தயர் வாயினள் ஆயினையே. அந்த பாட்டில் சொல்கிறார், செங்கண் பெயர் கொண்டவன் செம்பியர்கோன். செம்பியன்னா சோழர், கோன்னா ராஜா, சோழ ராஜா. யார்? அந்த செம்பியன் கோச்செங்கச்சோழன். செங்கன்னா கோச்செங்கன். சரிங்களா? அப்புறம் கூடச்சதுக்கம் பாட்டு சொல்கிறார். மன்னதுண்ட அரிமலரோன் காணா வெண்ணாவல் விரும்பு மகேந்திரரும் கண்ணதோங்கிய கைலையாரும் அண்ணல் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. 4 ஊர் வருது இல்லை. என்னென்ன ஊர்? திருவானைக்கா, திருவாரூர், திருமகேந்திரம், திருக்கைலாயம். அடுத்து அப்பர் பாட்டு சொல்கிறார், அழகான பாட்டு இருக்குது.
துன்பமின்றி துயரின்றி என்றும் நீரின்பம் வேண்டிலிரா பகலேத்துமின் என்பொன் ஈசன் இறைவன் என்றுள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆணைக்கானலே. துன்பம் வேணாமா, துயரம் வேணாமா, இறைவர என்பொன் ஈசன் இறைவன்னு எப்போதும் ஏற்றுங்க. உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆணைக்கானல். இன்னொரு பாட்டு. எத்தாயன தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் எவர் நல்லார் செத்தால் வந்துதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிரகால் தீமுட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நெடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வா எந்தனத்தாவும் பொற்பாதமடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே. சிவனுடைய திருப்பாதத்தை யார் ஒருவர் தனக்கு சதம்னு நினைக்கிறாரோ, திருவானைக்காவுடைய செல்வா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் துன்பம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதான். அல்லகண்டம்னா துன்பம். இந்த துன்பம் என்ன செய்து விட முடியும்? அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேனே அப்படின்னு பாடுறார். யாரு? அப்பர். அதனால் ஞானபூமி ஞானக்ஷேத்திரம்னு பேர். சிவன் குருவாக இருந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறார். இது வெண்ணாவல் அமர்ந்துரை வேதியன், வெண்ணாவல் ஈசர், இப்படி பலவிதமாக சொல்லப்பட்டு இறைவனுடைய புகழ்களை பாடுவோம். குடியிருந்த சுற்றங்குணங்கள் பாராட்ட வழியிருந்தும் அங்கங்கள் எல்லாம் தழியிருந்தமே நாணைக்காவாய் தகாது என்னாமுன் தென்னானைக்கா அடைநீ சென்றுனே அயடிகள் காடவர்கோன் 11ஆம் திருமுறையில் பாடியிருக்கிறார். என்ன சொல்கிறார்? குறுநில மன்னர் அவர், 63 நாயன்மாரில் ஒருத்தர். இந்த ஊருக்கு விரைவாக சென்று சிவனை வழிபடுங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுறார், அருளுரை கொடுக்குறார். அதனால் இந்த தலம் ஞானபூமி, ஞானத்தை வழங்கக்கூடிய இடம். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. அந்த அன்போடு கும்பிட்டா சிவன் எதையும் கொடுப்பார், தன்னையும் கொடுப்பார், முக்தி கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். அதில் அன்பை மட்டுமே அவர்கிட்ட காட்டுவோம், அவருடைய அருளை பெறுவோம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாவரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் இந்த கோயிலுடைய ஓதுவாமூர்த்திகள் வைத்தியநாத சிவம், ஜெகன் சிவம், சீனிவாசன் ரமணி. திருச்சிற்றம்பலம். நம சிவாய். விண்ணவர் போற்றிசை ஆணைக்காவில் வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை நன்னீரெஞ்சு முன்வீழ்ந்தெழுந்து நாற்கோட்டு நாகம் பணிந்ததுவும் அண்ணல் கோச்செங்கண் அரசன் செய்த ஆண்மையும் அஞ்சற் தொடையில் வைத்து பன்னுரு செந்தமிழ் மாலை பாடி பரவி நின்று ஏத்தினர் பான்மையினான்.